மாயனை மன்னோவட மதுரை மையேந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தோஷாகும் செப்பேலோரும் பாவாய் மாயனை மன்னுவட மதுரை மையேந்தனை. அனைவருக்கும் நமஸ்காரம். திருப்பாவை பாடல் 5 மாயனை விளக்கம். ஆண்டாள் இந்த பாடலிலும் பகவானின் ஸ்வரூபத்தினையும் அவன் வாழ்ந்து வளர்ந்த இடத்தினையும் மிக அழகாக தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆயர் சிறுமிகளிடத்திலே பதிவு செய்கிறாள். பகவான் எத்தகைய இடத்தில் வளர்ந்தவன், யாரால் வளர்க்கப்பட்டவன், அவன் அங்கு செய்த குறும்பு என்ன, அதனால் அவனுக்கு கிடைத்த சிறிய தண்டனை என்ன, அதனால் கிடைத்த தழும்பு என்ன, இதுபோல பகவானின் ஒவ்வொரு விஷயங்களையும் சிறிது சிறிதாக அந்த ஆயர்குல சிறுமிகளிடத்திலே பதிவு செய்கிறாள். பகவானின் பெயர்களை கூறும்பொழுது ஒவ்வொரு பாடலில் ஒவ்வொரு பெயரை கூறுகின்றாள். சகசிரநாமத்தையும் ஒரே நாளில் சொன்னோம்னா அந்த குழந்தைகளுக்குமே பயந்துக்கும். ஆயர்குல சிறுமிகள்ன்றது கல்யாணமாகாத சிறு சிறு பெண்கள், அவர்களுக்கும் ஒரு பயம் வந்துடும், இவ்வளோ பற்றியும் மனப்பாடம் பண்ணணுமான்னுட்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் சிறிது சிறிதாக இதில் தாமோதரன்ற ஒரு பகவானின் ஒரு மிக உயர்ந்த நாமத்தை இந்த பாடலில் ஆண்டாள் அவர்களுக்கு தருகின்றாள். அதே போல் இந்த பாடல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, குளிக்கிறது, மறுபடியும் நீராடல். இந்த நீராடல்ன்றது நாம் முன்ன பார்த்தோம். நீராடுறது அப்பப்போ நாம் செய்யக்கூடிய விஷயம், ஒரு நாளைக்கு ஒரு தரமோ 2 தரமோ செய்யக்கூடிய விஷயம். இதில் 2ஆம் பாசுரத்தில் குறிப்பிட்டபடி ஒரு ஜீவாத்மாவானது சில நேரங்களில் பகவானை பற்றி யோசிக்கும், நாம் கொஞ்சம் புனிதமாக வேண்டும் என்று யோசிக்கும். அதுதான் இங்கே நீராடலுக்கு ஒப்பாகப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் நீராட வேண்டும் என்று நினைக்கிறோமோ, நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அதுபோல எப்பொழுதெல்லாம் நாம் பகவானை பற்றி எண்ணுகின்றோமோ, பகவானுடன் சேர வேண்டும், இனி இந்த பிறவி நமக்கு வேண்டாம் என்று எண்ணுகின்றோமோ, ஒரு மிகப்பெரிய துயரம் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக தோணும், ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படும் போது இந்த உலகமே வேண்டாம்ப்பா, இனிமேல் வரவே கூடாது, பட்ட கஷ்டம்லாம் போதும்னு நினைப்போம் இல்லையா? அதுதான் அந்த நீராடக்கூடிய எண்ணம். அந்த நீராடக்கூடிய எண்ணத்தை ஒவ்வொரு பாடலிலுமே ஆண்டாள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ குறிப்பிடுகின்றாள். இந்த பாடலில் நாம் நீராடி பகவானை காண செல்லும் பொழுது அப்படின்ற சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கு. அதான் செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற ஒரு வார்த்தையானது இந்த பாடலில் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு சாக்லேட் ஆனது ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தைய சாக்லேட் சாப்பிடாதன்னு சொல்லிவிட்டு அது ஓரளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அதே குழந்தைய நீ சாக்லேட் சாப்பிடாத, ஆனால் சாக்லேட் கையில் வச்சுக்கோன்னு சொல்லும்பொழுது அது படக்கூடிய அந்த கஷ்டமானது எவ்வளோ மிகப்பெரியது. அந்த செல்ஃப் கண்ட்ரோலானது உடனே வந்துடாது. இங்கு 2ஆம் பாடலில் ஆண்டாள் சொன்னது என்ன, வாசனையுடைய மலர்களை சூட மாட்டோம்னு ஒரு உறுதி எடுத்துக்கிறார். பாவை நோன்பில் நானும் என்னை சார்ந்த இந்த ஆயர்குல சிறுமியரும் வாசனை நிரம்பிய மலர்களை நாங்கள் சூட மாட்டோம். ஆனால் இந்த பாடல் கூறும்பொழுது வாசனை நிரம்பிய மலர்களை கை கொள்வோம். எதற்காக? பகவானுக்காக. உயர்ந்த குணங்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்கள், நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களின் புண்ணியங்கள், நறுமணம் எனவது புண்ணியங்கள், அதை நான் எனதாக கொள்ள மாட்டேன், பகவானிடத்தில் அர்ப்பணிக்கின்றேன்.
எவ்வளோ பெரிய தத்துவம் இல்லையா அது? பகவானிடத்தில் சமர்ப்பிக்கின்றேன், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சிம்பிளாக சொல்லிடுறோமே, அது ஆண்டவர்கள் அழகாக சொல்கிறா பாருங்க. மனமுள்ள மலர்களானது எனக்கு பிடித்தமானவை, அதை நான் சூடப்போவதில்லை என ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ அந்த மனமுள்ள மலர்கள் எனக்கு கிடைக்கும்போது நான் என்ன செய்வேன்? பகவானின் திருப்பாதங்களில் சமர்ப்பிப்பேன். அதைத்தான் ஆண்டாள் அந்த பாடலில் சொல்கிறா. நாம் செய்யக்கூடிய செயல்கள் நன்மை பயக்கக்கூடிய செயல்களாக இருக்கும் பொழுது, அதனுடைய பலன் புண்ணியமாக இருக்கும் பொழுது நான் அதை பயன்படுத்தி கொள்ள மாட்டேன். ஆஹா, நேற்று போனோம்பா, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், அவருக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறத விட, நேற்று பகவான் அவருக்கு சாப்பாடு வாங்கி தரத்துக்கு என்ன கருவியாக பயன்படுத்தி கொண்டார்னு சொல்கிறதுக்குமான வித்தியாசம்தான் இது. நான் செய்த புண்ணிய செயல்கள் பகவானுக்கு அர்ப்பணிக்கின்றேன், எதுவும் எனது அல்ல. என்னிடம் இருக்கக்கூடிய நறுமணம் நிரம்பிய மலர்களை பகவானின் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். அந்த பூக்களை நான் எடுத்துச் செல்கின்றேன். நான் பயன்படுத்த முடியும், இருந்தாலும் நான் பயன்படுத்தவில்லை, அவை எனதல்ல. சரி, இப்போ நல்ல விஷயத்துக்கு பூவை பார்க்குறா. அப்போ தீய செயல்கள், நாம் அறிந்தோ அறியாமோ செய்த தீய செயல்கள், செய்ய இருக்கின்ற செயல்கள் என்ன ஆகும்னா, பகவானை போய் பார்த்து அவன் புகழ் பாடினோம்னா அதெல்லாம் தீயில் புகுந்த தூசு போல் ஆகிடுமா, அதை ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்றா. நம்முடைய செயல்களுக்கான காரணகர்த்தா அவனே. நம்முடைய செயல்களின் பலன்கள் நம்மை சார்ந்ததில்ல. கீதையை ஆண்டாள் அந்த சிம்பிளாக அந்த 5வது பாடலில் முடிச்சுட்டா. பகவான் சொல்கிறது என்ன? நீ செய்யக்கூடிய செயல்களின் பலன்கள் உன்னை சாராது, அது என்னை சாரும், அது எனக்கு கொடுத்துருன்னு சொல்கிறார் இல்லையா? அது சிம்பிளாக 5வது பாடலில் ஆண்டாள் முடிச்சிடுறா. நல்ல செயல்கள் செய்தால் அதை நறுமணம் நிரம்பிய மலராக எடுத்துக்கொண்டு பகவானின் பாதத்தில் சமர்ப்பி, நீ தள்ள வச்சுக்காத. தீய செயல்கள் செய்தாலும் இனி செய்யப்போவதாக இருந்தாலும் பிளான் பண்ணி கிடையாது, ஃப்யூச்சரில் தெரியாமல் செய்யக்கூடிய செயல்களுமே நீ அவனோட புகழ் பாட ஆரம்பிச்சிட்டேன்னா, பகவானோட புகழ் பாட ஆரம்பிக்கும்பொழுது தீயில் புகுந்த தூசாக மாறும் என ஆண்டாள் உரைக்கின்றாள். ஆகவே நம்மளுக்கு கவலை கிடையாது. நல்லதை எப்போ நம்ம க்ளைம் பண்ணுறோமோ அப்போ தான் யோசிக்கணும், கெட்ட விஷயத்துக்கும் நம்ம தான் ஜவாப்தாரின்னுட்டு. ஆனால் நல்லதை சூடாத மலராக பகவானோட பாதத்தில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாம் செய்யக்கூடிய தீஞ்செயல்கள் அறிந்தோ அறியாமலையோ அதுவும் தூசாக போய்விடும். நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாடி சுந்தரம், முகுந்த ராமானுஜதாசன்.